அனைவருக்கும் வணக்கம். நான் பண்ண தப்பு நீங்கள் யாரும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மாருதி இருக்கு இல்லையா, இதை நான் நாள் எடுத்து வச்சுருந்தேன். பிடிஎஸ்டிக்காக எடுத்து வச்சுருந்தேன். காரணம் கேட்டிங்கன்னா, அதில் நம்மளுக்கு ரிசல்ட் வரப்போகுது. நாளைக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா ஏறிடும்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருந்தேன். பட் ஆனால் அது எனக்கு கொடுக்கல. அதனால் காலையிலேயே எக்ஸிட் பண்ணிட்டேன் நான். அதில் ரூ. 1407 நஷ்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரி நம்மளுக்கு இண்டிகோ இன்றைக்கி கொஞ்சம் இறங்கும் அப்படின்ற ஒரு கணிப்பில் என்ன பண்ணேன், இண்டிகோ வாங்கினேன். இண்டிகோ ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் அதுவும் பெருசாக ஒன்றும் ஏற்றம் கொடுக்கல. அதனால் உடனே அதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ரூ. 30 லாஸில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ திரும்பவும் நான் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, அடுத்தது இதை முடித்த பிறகு திரும்பியும் நான் அடுத்து ட்ரேடரு சரி சென்செக்ஸ் இன்றைக்கி எக்ஸ்பிரி இருக்குல்ல, சென்செக்ஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்செக்ஸ் எடுத்தால் சென்செக்ஸில் ஒரு நல்ல லாபம் கிடச்சிது நண்பர்களே. 3290 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 3290 லாபம் கிடச்சிது. ஸோ நல்ல ஒரு என்ட்ரி, நல்ல ஒரு எக்ஸிட்டு. ஒரு ரூ. 135 எடுத்து ரூ. 290 முடிஞ்சுது. சரி, அதோட கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கணும்ல, அதை விடாமல் திரும்பவும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, பேராசைப்பட்டு சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடம் சப்போர்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல திரும்பிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் என்ன பண்ணேன், என்ட்ரி ஒரு கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரூ. 111 எடுத்து ரூ. 86 ஒரு சின்ன நஷ்டத்தில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ரூ. 419. ஸோ திரும்ப இதுவும் போச்சா. அடுத்தது பார்த்திங்கன்னா, திரும்பவும் நான் என்ன பண்ணேன், ஒரு வேளை திரும்பவும் நம்மளுக்கு கிடைக்கும், இந்த இடத்துல சப்போர்ட்டில் திரும்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு என்ட்ரி எடுத்தேன். அந்த என்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ரூ. 90 எடுத்து அதுவும் கீழே இன்னும் இறங்கிட்டே நம்மளுக்கு ரூ. 90 எடுத்து ரூ. 22 க்ளோஸ் பண்ணேன் கடைசியில். ஸோ வந்ததும் போச்சு. அதுதான் நமக்கு மெயின் ரீசனு. கிடச்சதை வச்சுட்டு சும்மா இல்லாமல், கை கால் வச்சுட்டு இல்லாமல் வந்ததும் போச்சு எனக்கு. அதாவது இதுலேருந்து என்ன கற்றுக்கணுன்னா, பேராசை பெரு நஷ்டம். இந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. இந்த ப்ராஃபிட்டை பற்றி சொல்லணுன்னா, இது நான் வேறு ஒரு ட்ரேட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ப்ராஃபிட் தான். கடைசியில் ரூ. 295 லாபத்தில் இருக்குது நண்பர்களே. மற்றபடி நான் நல்ல ஒரு 3600 சில்லறையில் எடுத்த லாபத்தை 2600 மாறிப்போச்சு. ஓரளவுக்கு ஈக்குவலைஸ் பண்ணிச்சு. இருந்தாலும் இந்த தப்பை திரும்ப திரும்ப நம்ம ட்ரேட் எடுத்து நஷ்டப்படக்கூடாது. இந்த மாதிரி யாராவது ட்ரேட் எடுத்து நஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்களும் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ்ன்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. நன்றி.